அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த தொலைக்காட்சியின் மூலம் உங்களோடு கூட தேவ செய்திகளை பகிர்ந்து கொள்வதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். நாம் உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தாலும் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக தொடர்பு கொள்ளவும் உங்களோடு தேவ ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்வதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய சிலாக்கியம். உலகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து வருகிறேன். குறிப்பாக குடும்ப முகாம்களை நடத்தி பல்வேறு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதத்தை அவர்களுடைய குடும்பங்களுக்கு கொண்டு வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கடந்த 30 ஆண்டுகளாக குடும்ப முகாம்களை நடத்தி ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, கடைசி கால சம்பவங்கள் இவைகளை குறித்துதான செய்திகளையும் தொடர்பாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளருதல், போராட்டங்களை மேற்கொள்ளுதல், ஆண்டவருக்காக சேவை செய்தல், ஊழியங்களிலே கர்த்தருக்கு பயன்படுதல், தேவனுடைய வரங்களை பெற்று நாம் ஆண்டவருக்காக பயனுள்ள வாழ்க்கை வாழுதல் போன்ற பல பயனுள்ள தலைப்புகளிலே தொடர்பாக தேவ செய்திகளை கொடுக்க இருக்கின்றேன். நீங்கள் தவறாது இந்த தேவ செய்திகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய சபைக்கும் இந்த செய்திகள் மிக பயனுள்ளவைகளாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட தேவ செய்தியை கொடுப்பதை பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். ஆண்டவராகிய தேவன் உலகத்துள்ள எல்லா குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேதத்திலிருந்து ஒரு சிறு வேத பகுதியை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 128ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த அருமையான வேத பகுதியிலே தேவன் ஒரு குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக பணமோ பதவியோ வேறு எதுவும் சொல்லப்படவில்லை. கர்த்தருக்கு பயந்த கணவன், கர்த்தருக்கு பயந்த மனைவி, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள், இதைத்தான் நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பிரம்மாண்டமான உலகத்தை தேவன் ஒரு நாள் தம்முடைய வார்த்தையிலே படைத்தார். சூரியன் உண்டாக கிடவது என்றவுடனே சூரியன் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் உண்டாக கிடவது என்று சொன்னவுடனே உலகத்தில் இன்றைக்கு இருக்கிறதான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் தேவன் படைத்தார். மனிதனை ஆண்டவர் சிருஷ்டிப்பின் சிகரமாக படைத்தார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மிருகங்கள் பறவைகளை விட மனிதன் சிறப்பானவன். ஆகவே ஆண்டவர் மனிதனை தம்முடைய சாயலிலே படைத்தார். தேவ சாயலாகவே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். ஆகவே குடும்பம் என்பது மனிதன் கண்டுபிடித்த ஒன்று அல்ல, தேவன் ஏற்படுத்தின ஒன்று. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வேத சத்தியங்களும் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பரலோகத்துக்கு போவதற்கு வழிகளை சொல்லுகிறது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான சகல ஆலோசனைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது போலவே குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆண்டவர் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்டு பண்ணின பின்பு ஆணும் பெண்ணுமாக மனிதனை அவர் படைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் சகல விதத்திலும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து இந்த உலகத்துள்ள சகலவற்றையும் நீங்கள் ஆண்டு அனுபவியுங்கள் என்று சொல்லி தேவன் அவளை ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 1:28 பார்க்கிறோம்.
அதுபோலவே புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது இயேசு கிறிஸ்து தமது முதலாம் அற்புதத்தை ஒரு திருமண வீட்டிலே தான் செய்தார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருமணத்தை அங்கீகரித்தார் என்று சொல்லலாம். ஆகவே குடும்ப வாழ்க்கை தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. பல குடும்பங்கள் சேர்ந்துதான் ஒரு சமுதாயம், பல சமுதாயங்கள் சேர்ந்துதான் தேசம். ஒரு குடும்பம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் சமுதாயம் இருக்கிறது, சமுதாயம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் தேசம் இருக்கிறது. ஆகவே ஒரு தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை நிர்ணயிப்பது குடும்பம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும், அரசியல் தலைவர்கள், ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், உயரிய அதிகாரிகள், நிபுணர்கள், இன்ஜினியர்கள், டாக்டர்கள், தொழிலதிபர்கள், இவர்கள் எல்லாரும் குடும்பத்திலிருந்து தான் வந்தவர்கள். ஆகவே குடும்பம் நல்லவர்களையும் உருவாக்குறது. அதே போல இன்றைக்கு இருக்கிற தீவிரவாதிகள், கொலையாளிகள், கொள்ளையடிக்கிறவர்கள், இவர்களும் ஒரு குடும்பத்திலிருந்து தான் வந்தார்கள். ஆகவே தேசத்துக்கு நல்லவர்களை உருவாக்குவதும் குடும்பங்கள், தேசத்தில் உள்ளதான தீமை செய்கிறவர்களை உருவாக்குவதும் குடும்பமாகத்தான் இருக்கிறது. ஆகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கை மிக முக்கியமானது, கவனத்திற்குரியது. அதுபோலவே பல குடும்பங்கள் சேர்ந்தான் ஒரு சபை. பல குடும்பங்கள் எப்படி இருக்கிறது அதை பொறுத்தான் சபை இருக்கிறது. சபை ஆசீர்வாதமாக இருக்கிறது என்றால் அதனுடைய பொருள் அந்த சபையில் உள்ள குடும்பங்கள் நல்லா இருக்கிறது என்று அர்த்தம். அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் சுவிசேஷகர்களும் சபை தலைவர்களும் குடும்பங்களிலிருந்தான் வந்தார்கள். இதுபோலவே சபைக்கு இடையூறு பண்ணினவர்களும் குடும்பங்களிலிருந்தான் வந்தார்கள். யூதாஸ் காரியத்து ஒரு குடும்பத்திலிருந்தான் வந்தான். மகாத்மா காந்தி நம்முடைய தேச பிதா ஒரு குடும்பத்திலிருந்தான் அவர் உருவானார். அவரை கொலை செய்த கோட்சே என்பவனும் ஒரு குடும்பத்திலிருந்தான் உருவானான். ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதமான ஒருவரை பிறப்பித்ததும் குடும்பம், தேசத்துக்கே வேதனையை கொண்டு வந்த ஒரு மனிதன் பிறந்ததும் ஒரு குடும்பம். ஜெர்மனி எடுத்துக்கொண்டால் 2ஆம் உலக மகா யுத்தத்தை முன்னின்று நடத்தினவன் அடால்ஃப் ஹிட்லர். இந்த ஹிட்லராலே ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டார்கள். யூதர்கள் மட்டுமே 60 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே ஜெர்மனியில் தான் மார்ட்டின் லூத்தர் சபையில் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவரும் பிறந்தார். அப்போ சபைக்கு ஆசீர்வாதமானவர்களும் குடும்பத்திலிருந்தான் பிறக்கிறார்கள், சபைக்கு வேதனையை கொண்டவர்களும் குடும்பத்திலிருந்தான் பிறக்கிறார்கள். ஆகவே நம்முடைய குடும்பம் எவ்வளவு முக்கியம் என்பதை உங்களுக்கு இவைகளின் மூலம் சொல்கிறேன். இந்த குடும்பம் என்பது எங்கே ஆரம்பிக்கிறது? வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்வதில் தான் குடும்பம் ஆரம்பிக்கிறது. நாம் வாழ்க்கை துணையை எப்படி தெரிந்து கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை அமையும். திருமணம் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை. நாம் எப்படிப்பட்டவர்களை திருமணம் செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை அமையும். இன்றைக்கு வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்வதிலே மேற்கத்திய நாடுகளிலே வித்தியாசமான பாணியை பின்பற்றுகிறார்கள். நம்முடைய தேசத்திலே வித்தியாசமான நடைமுறை இருக்கிறது. எதையும் நான் குறை சொல்வதற்கில்லை, அந்தந்த தேசத்தில் என்ன செய்கிறார்களோ அது அவர்களை பொறுத்தது. ஆனால் வாழ்க்கை துணையை இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் அவரவர்களே தெரிந்து கொள்கிறார்கள், அவர்களுடைய விருப்பத்தின்படி திருமணம் செய்கிறார்கள். ஏராளமான திருமணங்கள் விவாகரத்திலே முடிகிறது. நம்முடைய தேசத்திலே பெரும்பான்மையான திருமணங்கள் பெற்றோரால் நிச்சயிக்கப்படுகிறது. இதிலும் நன்மை இருக்கிறது, இதிலையும் பிரச்சனைகள் இருக்கிறது. நம்முடைய தேசத்திலே வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்வதிலே முக்கியமாக 3 காரியங்களை கவனிப்பார்கள். 3C, ஆங்கில வார்த்தை C என்று சொல்வேன். கலர், கேஷ், கேஸ்ட்.